கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு தொடர்பாக கர்சன் செல்வம் என்பவர் சிபிசிஐடி போலீசார் விசாரணைக்கு நேரில் ஆஜராகியிருக்கிறார். இது பற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் கார்த்திக் வழங்கிட கேட்கலாம். கார்த்திக், வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு தொடர்பான விசாரணைக்கு கோத்தகிரியை சேர்ந்த கர்ஷன் செல்வம் என்பவரை போலீசார் விசாரணைக்கு ஆஜராக சொல்லி சம்மன் அனுப்பினர். இந்த சூழல்ல 11 மணிக்கு அவர் கோவையில் இருக்கக்கூடிய காவலர் பயிற்சி பள்ளி வளாகத்தில் இருக்கக்கூடிய அந்த அலுவலகத்தை ஆஜராயிருக்கார். இவரிடம் அங்கு கொடநாடு பங்களாவில் தினேஷ்குமார் என்பவர் கம்ப்யூட்டர் ஆபரேட்டராக பணிபுரிந்தார். அவர் தற்கொலை செய்து கொண்டார். அவர் தொடர்பான விசாரணைக்காக ஆஜராவதற்கு அவர் சம்மன் அனுப்பப்பட்டிருக்கு. தொடர்ந்து அவரிடம் விசாரணைக்கப்படும் என அதிகாரிகள் தரப்பு தகவல் கொடுத்திருக்காங்க.